கேள்விப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இசையை பற்றி சொல்லி காட்டுகின்ற பொழுது எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், வலா தபிஉ வல் கைனாத், நீங்கள் இசை கருவிகளை விற்காதீர்கள். வலா தபிஉ வல் கைனாத், நீங்கள் இசை கருவிகளை விற்காதீர்கள். வலா தஸ்தருஹுன்ன, அவைகளை நீங்கள் விலை கொடுத்து வாங்காதீர்கள். வலா துஅல்லிமுஹுன்ன, அவைகளை நீங்கள் கற்றுக் கொடுக்காதீர்கள். வலா கைர ஃபீ திஜாரத்தின் ஃபீஹின்ன, அவைகளை நீங்கள் விற்பனை செய்வதிலே எந்த பலனும் கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், வஸமனுஹுன்ன ஹராம், வஸமனுஹுன்ன ஹராம், அதனுடைய பெருமானங்கள் உங்களுக்கு ஹராமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். இதனை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சில்சிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹா என்று சொல்லக்கூடிய ஷேக் அல்பானியுடைய கிரந்தத்திலே 2922வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இசை கருவிகளை விற்காதீர்கள், அதனை வாங்காதீர்கள், அதனை கற்றுக் கொடுக்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற இந்த செய்தி நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை பேருக்கு தெரியும் சகோதரர்களே? எத்தனை உலமாக்கள் இதனை மேடைகளிலே சொல்லுகிறார்கள்? எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இதனை தடுத்திருக்கிறார்கள்? அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய சமுதாயத்திலே வாழ்ந்து மரித்தவர்களாக இருக்கலாம். இந்த இசையை ஹராம் என்று சொல்வதற்கு பதிலாக இந்த இசையை தன்னுடைய தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு, அல்லது இந்த இசைதான் அவருடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கியவர்கள் இல்லையா? இசை என்பதை ஹராம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இசை என்பது ஷைத்தானுடைய ரீங்காரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இசை என்பது நிஃபாக்குடைய அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்திலே இறைவன் அவர்களுக்கு கடும் தண்டனை இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஆனால் எங்களுடைய சமுதாயத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? என்ன செய்கிறார்கள் தெரியுமா? மக்களுக்கு எப்படி முன்மாதிரியாக இருக்கிறார்கள் தெரியுமா? இசையிலே நீ மூழ்கி இருக்க போகிறாயா, உனக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக, உனக்கு போதா குறைக்கு ஃபாத்திஹாவையும் ஓதி உனக்கு நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். நடந்ததா இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சமுதாயத்தை வழிகெடுக்கக்கூடிய இவ்வாறு எத்தனையோ அம்சங்கள் இருக்கின்றன.